ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் கிளப்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, லைக் பேடிங். நம்ம வந்து ஹாவர் எஃபெக்ட்ஸ் இருக்கும்ல, ஹாவர் எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். நம்மளோட இமேஜஸ் ஒரு 5 இமேஜஸ் கொடுத்துட்டு, அந்த இமேஜஸ்க்கு வந்து நம்ம வந்து ஹாவர் எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஹாவர்னா ஒண்ணும் இல்ல, லைக் அதுல லைட்டா ஒரு சில அனிமேஷன்ஸ் இருக்கும். லைக் அந்த பாயிண்டர் வேணா நம்ம வேற மாதிரி மாத்திக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல. ஹாவர்ங்கிறதே ஒரு பெரிய டாபிக். அதில் ஒரு சின்ன நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப வந்து பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க அனிமேஷன் சொல்லிட்டு பேர் வச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன அனிமேஷன் தானே பண்ண போறோம். அதனால நான் டைட்டில் அனிமேஷன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 5 இமேஜஸ் வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள, அதாவது டிவ்க்குள்ள வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இமேஜஸும். அந்த 5 இமேஜ்க்கும் நான் ஒவ்வொரு ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி 2 இமேஜஸ்மே நான் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது அவ்வளோதான். வேற எதுவுமே நான் வந்து அதாவது HTML பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஃபுல்லாவே நான் ஸ்டைல் போயிட்டேன். ஸ்டைல்ல பேக்கிரவுண்ட் இமேஜ். அதாவது நம்ம வந்து இங்க கலர் யூஸ் பண்ண போறதில்ல. இமேஜ்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி கலர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம கூகுள் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் கிளப்ல அண்ணா வந்து இந்த டாபிக் சொல்லல. பட் எனக்கு இது ரொம்ப புடிச்ச டாபிக். லீனியர் கிரேடியன்ட் அண்ட் இந்த மாரி கிரேடியன்ட் கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நெறையா இருக்கும். இந்த இதுல நான் வந்து 2 ரைட்ன்னு குடுத்துருக்கிறது டிரெக்ஷன் அண்ட் என்னென்ன கலர்ஸ் வந்து அங்க கிரேடிங், அதாவது எத்தன கலர் வேணாலும் குடுத்துக்கலாம். அந்த கலர் வந்து அந்தந்த ஒவ்வொரு பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இங்க நான் வந்து ரெட், எல்லோ குடுத்துருக்கனால 50% ஆஃப் அ ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் 1ன்னு சொல்லிட்டு கிளாஸ் வச்சிருக்கேன்ல. ஸோ இத வந்து நான் சென்டர்ல அலைன் பண்றதுக்காக டெக்ஸ்ட் அலைன் சென்டர் குடுத்துட்டேன். அடுத்து பேடிங் டாப் மேலருந்து கீழ வர்றதுக்கான 10% குடுத்துருக்கேன். அண்ட் இந்த இமேஜ வந்து ஹாவர் பண்றதுக்காக, நான் வந்து சில இமேஜ் ஹாவர்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிட்டு, அதுல பேடிங் பாட்டம், அதாவது பாட்டம்லருந்து மேல ஒரு 50 பிக்சல் போகும். நெக்ஸ்ட் பேடிங் ரைட் சைட்ல இருந்து பார்த்தோம்னா, லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். ரைட்ன்னு குடுத்தோம்னா. ஸோ 25 பிக்சல்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட் வந்து சும்மா இது வந்து லைட்டா கலர்ஸ் எதுவுமே நான் குடுக்க விரும்பல. அதனால நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் சொல்லி குடுத்துட்டு, ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து 20% வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இமேஜ் 1க்கு வந்து நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, இமேஜ்க்கு வந்து நான் ஐடி யூஸ் பண்ணியிருப்பேன் இங்க. ஸோ ஐடிங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிறாதீங்க. ஐடிங்கிறது ஒரு வாட்டி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். ஆ எது ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்றோமோ, அது மட்டும் தான் ரன் ஆகும். கிளாஸ் அது மாரி இல்ல. நம்ம எத்தன வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ்க்கும், கடைசி இமேஜ்க்கு மட்டும் ஐடி கால் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அதுக்கு மட்டும் எனக்கு லைட்டா பார்டர் வந்து ஷேப் மாறணும். ஸோ இமேஜ் 1க்கு வந்து பார்டர் சாலிட் அதே மாரி டிரான்ஸ்பரன்ட் குடுத்துறேன். அதோட பார்டர் வந்து லெஃப்ட்ல மட்டும் ஒரு ரேடியஸ் வந்து ஒரு 20 பிக்சல். அதே மாரி இமேஜ் 2க்கும் குடுத்துட்டேன். ஸோ இதோட அவுட்புட் நம்ம வந்து பார்த்தோம்னா, அ அவுட்புட்க்கு வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பாத் குடுத்துட்டு, ஸோ காப்பி பாத் அண்ட் இப்ப வந்து நம்ம குரோம்ல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டாங்க. நான் டைம் இல்ல. ஸோ வேகமா பண்ணேன். ஸோ இத வந்து அது கிட்ட நம்ம போகும்போது ஹாவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த இதுக்கு நேரா போம்போது, நம்மளுக்கு வந்து மேலேயும் கீழயும் போதா? ஸோ இவ்வளோ தான் ஓகேயா? இப்ப இதுக்கு மேலயும் நம்ம பண்ண முடியும். லைக் அனிமேஷன்ஸ் மாரி. இப்ப நம்ம ஓப்பன் பண்ணும்போது மேலருந்து லைக் வாட்டர் ட்ராப்ஸ் வந்து ஓப்பன் பண்ற மாரிலாம் நெறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. அது வந்து நீங்க விக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ப்ரீ டிஃபைன்டா நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. வெப்சைட் லோடர் இமேஜஸ்ன்னு சொல்ட்டு. ஸோ அந்த இமேஜ் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகேயா? அண்ட் லோடிங் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக போக நம்மளா ஓனா கத்துக்கலாம். ஓகேயா? இப்ப இதோட இந்த டாஸ்க் முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன குடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அத நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க் யூ கைஸ்.